ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர், பிளாஸ்டிக் பாடி, பிளாஸ்டிக் ஃப்ரேம், ஆனால் ரொம்ப காம்படேட்டிவான ஒரு ப்ரைஸ். இது POCO F5. இது Redmi Note 12 Turbo, பட் குளோபலாக POCO F5னு லான்ச் ஆகிருக்க ஃபோன். இப்போ நான் சொன்ன எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இன்னொரு ஃபோனுக்கும் பொருந்தும். ஒரிஜினல் POCO F1 ரொம்ப ஒரு தரமான பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். அந்த லெவலுக்கு ஃபைனலாக POCO இன்னொரு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஃபோனை என்னோட ப்ரைமரியாக ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றி சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில ஏரியாஸ் சொதப்பவும் செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக இன்னைக்கு இந்த ரிவ்யூ வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட POCO F5 ரிவ்யூ, Redmi Note 12 Turbo ரிவ்யூ. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ப்ரைஸிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ப்ரைஸிங் தான் இந்த ஃபோனோட மேஜர் செல்லிங் பாயிண்ட். இப்போ கடைசி ஒரு சில வருஷமாக ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த 30,000 செக்மெண்ட் 4 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி இன்னைக்கு இல்லை. ஃபைனலாக 30,000 செக்மெண்ட்டில் சாலிட் ஸ்பெக்ஸோட இப்போ ஒரு ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட ரேட் இனிஷியலாக 27,000, அந்த இனிஷியல் ஆஃபருக்கு அப்புறம் 30,000. ஸோ ப்ரைஸிங் கரெக்டாக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் சைனாவில் இதோட 15-20% ரேட்டு கம்மி. பட் ஓகே, சைனாவோட 20%ங்கிறது ஓகே, அக்செப்டபிள்னு சொல்லலாம். இப்போ ப்ரைஸை பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபோனில் என்ன சொதப்பியிருக்காங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக இல்லை, அந்த நெகட்டிவ்ஸ் பற்றி கடைசியாக பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்னையா எல்லா ஃபோனையும் சும்மா கழுவி ஊற்றினேக்கிற அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ நான் ஃபீட்பேக் இங்கே எடுத்துக்கிறேன். பாசிட்டிவாக இருப்போம். பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மேஜர் செல்லிங் பாயிண்ட் ப்ரைஸ், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இன்னொரு மேஜர் செல்லிங் பாயிண்ட் உள்ள ப்ராசஸர். இதுதான் முதல் ஃபோன் Snapdragon 7+ Gen 2ஓட லான்ச் ஆகிருக்கு. 7 சீரிஸ் சிப்பை போய் எவ்வளோ பெருசாக பேசுகிற, அதுனா ஃப்ளாக்ஷிப்பா? POCO F1ன்னுலாம் சொன்னேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக 7 சீரிஸ் அந்த லெவலுக்கு இருந்ததில்லை. பட் கடைசி ஒரு 2-3 ஜென்ரேஷனாக மீடியாடெக் குவால்காமை வச்சு செஞ்சுட்ருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். மிட்ரேஞ்ச் சிப்ஸ்னு பார்த்தா அந்த Dimensity 8100 அதெல்லாம் ரொம்பவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு குவால்காம் சிப்ஸை. ஸோ இப்போ ஃபைனலாக குவால்காம் ஆக்சுவலான ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸை அவங்களோட 7 சீரிஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ Snapdragon 8 Gen 1, 8+ Gen 1 அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு விதத்தில் இதை 8- Gen 1ன்னு சொல்லலாம். ஓகே தான், பரவாயில்ல. வெயிட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பாருங்களேன். இது 8 Gen 1, இது 7+ Gen 2. 2 வித்தியாசம் தான் இருக்குது. முதல்ல அந்த பிரைம் கோர் கிளாக் ஸ்பீட் லைட்டாக கம்மியாக இருக்குது. 3 GHz பதிலாக 2.91 GHz. இதனால பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஆக்சுவல் யூசேஜ்க்கு டே டு டே டாஸ்க் ரொம்பவே நல்லா ரன் ஆச்சு. இந்த ஃபோன் MIUI 14ல் பில்ட் ஆயிருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். இப்போ ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் பண்ணலையும் சரி, 2 ஆப்ஸ்குள்ளே மாற்றி ஜம்ப் பண்ணலையும் சரி, ஃபோன் ஓவரால் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே டிஸ்பிளேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 6.67 inch டிஸ்பிளே. இது Gorilla Glass 5ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் Full HD+. இது ஒரு OLED பேனல். வெறும் OLED பேனல் இல்லை, 12-bit பேனல். Dolby Vision HDR10+ சப்போர்ட்டோட பீக் பிரைட்னஸ் 1000 nits, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ 7+ Gen 2ஆல் ரொம்ப ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டாக 120 Hz புஷ் பண்ண முடியுது. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். நான் யூஸ் பண்ணல, ஸ்லோ டவுன்ஸ், லாக் எதுவும் நான் பெருசாக ஃபேஸ் பண்ணல. எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ என்ன தான் ஸ்மூத்தாக இருந்தாலும் இது MIUI. ஸோ MIUIக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு MIUIயில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக கில் பண்ணோம். ஸோ நம்ம மேனுவலாக போய் இண்டிவிஜுவல் ஆப்ஸில் MIUI பேட்டரி சேவரை டிசேபிள் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இந்தியாவில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் ப்ரீலோட் பண்ணியிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் அது எல்லாமே அன்இன்ஸ்டாலபிளாக இருக்குது. ஸோ பெரிய பிரச்சனை இல்லை. இது போக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை, இப்போ இது OLED பேனல்னு சொன்னால, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளேக்கு அடியில் இல்லை, சைடில் பவர் பட்டனில் பில்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பட் டிசைன் சாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப பழசாக இருக்கிற ஃபீல் இருக்குது. இதே பழைய டிசைன் சாய்ஸ் இன்னொரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. மேலே உள்ள ஹெட்ஃபோன் ஜாக். இப்போ 2023 மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் கூட இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே POCO இன்னும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது. தம்ஸ் அப். ஆடியோ பற்றி பேசையில் ஸ்பீக்கர்ஸ் டாப் அண்ட் பாட்டமில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் Dolby Atmosஓட கொடுத்துருக்காங்க. நல்லா ரிச்சாக லவுடாக இருந்துச்சு. கால் குவாலிட்டியும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்தியாவில் 12 5G பேண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பாயிண்டில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. மைக்ரோ எஸ்டிக்கு இதில் சப்போர்ட் இல்லை. ஒரு 30,000 POCO ஃபோனில் மைக்ரோ எஸ்டி இல்லைங்கிறது மேபி சில பேருக்கு பரவாயில்லைன்னு தோணலாம். ஆனால் இது POCO மட்டும் இல்லை, சில மார்க்கெட்ஸில் Redmi Note 12 Turboனோ லான்ச் ஆகிருக்கு. மைக்ரோ எஸ்டி இல்லாமல் ஒரு Redmi Note எனக்கு அது கொஞ்சம் இடிக்குது வேலைக்கால. சரி,
அடுத்து இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன் இந்த செல்ஃபி கேமராவில் உள்ள ஃபேஸ் அன்லாக். இந்த செல்ஃபி கேமரா இது 16 மெகா பிக்சல் சென்சர், சாம்சங் சென்சர் S5K3P9 ரீசனபிளி ஓகே. சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் அந்த டைனாமிக் ரேஞ்ச் ஆவரேஜாக இருக்குங்கிறத நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் மோஸ்ட்டாக ஓகே, செல்ஃபிஸ் டீசெண்டாக இருந்துச்சு. இங்கே ஆக்சுவலாக ஒரு சின்ன பாசிட்டிவ் கூட இருக்குது. இதில் 1080 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி வீடியோ. இப்போலாம் சில கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப்ஸில் கூட செல்ஃபி 1080 30க்கு கேப் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு சின்ன ப்ரோ. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் இல்லை நிறையவே ஆஃப் டாபிக் போயிட்டேன். இந்த கேமரா மாற்றி பேசினதில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஸோ நம்ம ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் போவோமே. மிஸ்டர் எடிட்டர் ரீவைண்ட் ப்ளீஸ். இது 7+ Gen 2. ரெண்டு வித்தியாசம் தான் இருக்குது. முதல்ல அந்த பிரைம் கோர் ரொம்பவே நல்லா ரன் ஆச்சு. அந்த ரெண்டாவது சேஞ்ச் ஜிபியூவில். இங்கே ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல் உள்ள Adreno 730க்கு பதிலாக Adreno 725 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபியூன்னு வரையில் இது ஃப்ளாக்ஷிப் லெவல் கிடையாது. ஆனாலும் ஃப்ளாக்ஷிப் Adreno 730ல் கிடைக்கிறதுல 70% ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் அதுவே ஒரு மேஜர் பாசிட்டிவ். 30,000 ரூபாய்க்கு இதில் தான் பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா காம்படிஷனோட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நத்திங் ஃபோனில் உள்ள 778G, இல்ல Galaxy A54ல உள்ள Mali G68, இல்ல Pixel 7aல உள்ள Mali G710, இந்த எல்லா GPUs ஓடையும் இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலா யோசிச்சு பார்க்கல Snapdragon 888ல உள்ள Adreno 630 ஓட கூட இது கம்ஃபர்டபுளா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரியலிஸ்டிக்கா பார்த்தீங்கன்னா Snapdragon 8+ Gen 1, 8 Gen 2 இந்த சிப்ஸ் மட்டும் தான் 7+ Gen 2 ஓட ஆக்சுவலா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. CPU-ஆ இருந்தாலும் சரி, GPU-ஆ இருந்தாலும் சரி. சரியா, பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா பேட்டரி சொதப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பேட்டரி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் என்ன அடித்து யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் தாங்குச்சு. 5000 mAh பேட்டரி உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 67 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. 67 வாட்ஸ் பாக்ஸில் இதை யூஸ் பண்ணி 0 to 100 கிட்டத்தட்ட 45 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பேசல. உள்ள 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் ஃபோன் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. 7.9 mm தான் திக்னஸ், வெயிட்டும் கம்மி, 180 கிராம்ஸ் கிட்டத்தட்ட. பட் இதெல்லாம் அவங்க பண்ணதுக்கு ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பேக்கும் சரி, சைடும் சரி பிளாஸ்டிக். திருப்பி அந்த POCO F1 கம்பேரிசன் எங்கேருந்து வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ளூ என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே போரிங்கான பேக் ஃபினிஷ் இது தான். இது போக இன்னும் 2 ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. பிளாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் கார்பன் ஃபைபர் டிசைன் கொடுத்துருக்காங்க, நம்ம Redmi K20ல பார்த்த மாதிரி. ஆனால் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஸ்கியூ ஒயிட் தான். ஏன்னா இதில் பேக்கில் ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபோன் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இதில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்கனாலும் மற்ற எல்லாமே ஒன்று தான். POCO F5 ரொம்பவே கை கடக்கமாக ஃபோன் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரெட்மி இன்னமும் பாக்ஸ்லேயே ஒரு கேஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேக் பிளாஸ்டிக்குங்கிறதுனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ பிக்கப் ஆகாமல் இருக்கணும்னா இந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட். இப்போ வீடியோ ஸ்டார்ட்டில் நம்ம சொதப்பல்லேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இல்லை பாசிட்டிவ்ஸ் பார்க்கலான்னு சொன்னால, இப்போ அந்த சொதப்பல் ஏரியாவுக்கு வருவோம். கேமராஸ் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி 64 மெகா பிக்சல் ஆம்னி விஷன் சென்சர். இது ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேரா இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் டீசெண்டாக இருக்குது. டீட்டெயில்ஸும் சரி, டைனாமிக் ரேஞ்ச் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். இப்போ இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல, இங்கே நத்திங் ஃபோன் ஒன்னோட சைட் பை சைட் பார்க்குறீங்க. இமேஜஸ் எல்லாமே கம்பேரபிளாக இருக்குது. பட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங் ஆகையில், அதாவது லோ லைட் கண்டிஷன்ஸில் ஷார்ட்ஸ் எடுக்கையில் வித்தியாசம் நல்லாவே நோட்டிசபிளாக இருக்குது. ஏன்னா லோ லைட்டில் POCO F5 பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ். இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடியோ ரெக்கார்டிங் 4K 30க்கு கேப் பண்ணியிருக்காங்க. நையா 8 சீரிஸ் லெவலில் சிப்புங்கிற 4K 60 கூட சப்போர்ட் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா இது சிப் பிரச்சனை இல்லை, அது சப்போர்ட் பண்ணுது. 4K 60 சப்போர்ட் இருக்குது, கேமரா ஹார்ட்வேராலையும் சப்போர்ட் பண்ண முடியும். பட் இது POCO, ரெட்மி அவங்களே போட்டிருக்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். பட் இந்த 4K 30 ஃபுட்டேஜ் டீசெண்டாக இருந்துச்சு. OIS இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. EIS அவங்க கொஞ்சம் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதனால அங்கங்கே ஜிட்டர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. செகண்டரி 8 மெகா பிக்சல் சோனி IMX355, இது அல்ட்ரா வைட் f2.2 லென்ஸோட பேரா இருக்கு. இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, டீசெண்டான அல்ட்ரா வைட். மூணாவது சென்சர் 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இதை பற்றி என்னையுமே நம்ம எதுவும் பேச போகிறது இல்லை. சரி, கேமரா சொதப்பிருக்காங்கன்னு சொன்னீங்க, எல்லாம் ஆவரேஜாக தானே இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இந்த ஃபோனில் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணல மட்டும்தான், தம்பி மிட்ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ணுறப்பா அப்படின்னு ஃபோன் உங்களை குத்தி காமிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற நேரம் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸும் சரி, பேட்டரி லைஃப், கையில் பிடிக்கல அந்த இன்ஹேண்ட் ஃபீல் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப்க்கு கிட்டத்தட்ட அந்த க்ளோஸாக வருது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன் கம்பேரிசன் கேமராஸ் ஒரு லெட் டவுன் மாதிரி தெரியுது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும், கேமரா உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். கேமராஸ் தான் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா மேபி வேறு ஏதாவது கன்சிடர் பண்ணலாம். எனிவேஸ், இதுதான் என்னோட கருத்து POCO F5 பற்றி. Redmi Note 12 Turbo
whatever. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, வேறு ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது விஷயம் உங்களுக்கு பிடிச்சதை நான் மிஸ் பண்ணியிருக்கேனா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.